அடுத்ததாக பேசக்கூடிய முஹிதீன் ஹஸ்ரத் அவர்கள் திக்ர்கள் ஸலவாத்துகள் திக்ரிலே என்று சொல்லக்கூடிய என்ன என்ற விளக்கத்தை உங்களுக்கு தருவார். அதிலே திக்ரை கல்வி போன்ற விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் அவர்கள் உங்களுக்கு சொல்லலாம். ஆக இன்றைய இந்த தலையங்கம் எப்படி எடுத்தாலும் இல்மு திக்ர் என்று எடுத்தாலும் கூட, இல்மு என்று சொன்னால் வெளிரங்கம், திக்ர் என்று சொன்னால் உள்ரங்கம். இதே தலையங்கத்தை நாங்கள் மாற்றி அமைத்தால் அல்லது இதே தலையங்கத்தை நாங்கள் வைத்து பார்த்தால் இல்ம் இல்லாமல் திக்ர் இல்லை, திக்ர் இல்லாமல் இல்ம் இல்லை, இரண்டும் ஒன்று. அதற்கு இது வேண்டும், இதற்கு அது வேண்டும். ஆக இதே தலையங்கத்தை தரீகா மகாநாடு என்ற அமைப்பிலே நாங்கள் திருப்பி வைத்தால் இல்முக்கு நாங்கள் ஷரீஅத்தையும் திக்ருக்கு நாங்கள் தரீகத்தையும் கொடுக்கலாம். இல்முக்கு ஷரீஅத்தையும் திக்ருக்கு தரீகத்தையும் கொடுக்கலாம். எனவே இல்மு திக்ருக்கு எவ்வாறு அவசியமோ அதே போன்று தரீகத்துக்கு ஷரியத் அவசியம். ஷரியத் என்று சொல்வது வெளிரங்கமான இல்முகள், வெளிரங்கமான விஷயங்கள். தரீகத் என்று சொல்லக்கூடியது உள்ரங்கமான, உங்களுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்தக்கூடிய, உள்ளத்தை சுத்தப்படுத்தக்கூடிய. ஆக தரீகத் ஷரியத் என்பதை போன்றுதான் இல்மும் திக்ரும். தரீகத் இல்லை என்று சொன்னால், அதாவது ஷரியத் இல்லை என்று சொன்னால் தரீகத் இல்லையோ. தரீகாவாதிகள் என்று சொல்லுகிறோம். ஷேகுமார்கள் வந்தால் அவர்களுடைய கையை முத்துகிறோம், அது செய்கிறோம், இதுகிறோம், அவர்களுக்கு பின்னால் தஹஜ்ஜத் தொழுகிறோம், அவர்கள் தொழக்கூடிய எல்லாம் தொழுகிறோம். அவர்களிடத்துல அது ஷேக் என்ன செய்யணும் கேட்டு அது செஞ்சு இது செஞ்சு அவங்க இது சொல்ல எல்லாம் சொல்லி முடிஞ்சு ஷேக் இன்றைக்கு போயிட்டாங்க அவங்களோட ஊருக்கு. அடுத்த நாளைக்கு இவருக்கு சுபகம் இல்லை, அடுத்த நாள் இவர் சுபுஹ் தொழுகையும் இல்லை. ஷேகுக்கு பின்னால் தஹஜ்ஜத் தொழுது கொண்டிருந்தவர் ஷேக் மறைஞ்ச உடனே சுபுகும் இல்லை, தூங்குறார். 8 மணிக்கு எடா வாப்பா வேலைக்கு போயிடலான்னு ஏற்ற பொறுத்தா எழும்புறா 8 மணியா. அதே நல்ல தூக்கம் போச்சு, நேற்று டயர்ட். என்னது ஷேக்கோட வந்து டயர்ட். அருமையானவர்களே, அல்லாஹு தஆலா நல்லடியார்களே, இந்த இடத்திலே ஒரு குறிப்பை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஷரியத் இல்லை என்று சொன்னால் தரீகத் இல்லை. ஆனால் தரீகத்துக்கு ஷரியத்து கட்டாயம். ஆனால் அதே நேரத்தில் தரீகத் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே நாம் ஒரு ஷேக்கின் கையிலே முரீத் எடுத்திருப்போம், அதாவது பையத் எடுத்திருப்போம் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் சுபஹுக்கு முந்திய நேரத்திலே அந்த ஷேக் ஆகிறவர், அந்த முர்ஷிதாகிறவர் தன்னுடைய முரீதை நோட்டமிடுகிறார். எங்கிருந்தாலும் சரி, எங்களுடைய ஷேக் நாயகம் அவர்கள் மக்காவில் இருந்தாலும் சரி, அல்லது எங்களுடைய ஷேக் நாயகன் போல சைப்ரஸ்லே இருந்தாலும் சரி, சைப்ரஸ்லே பகல் தானே, இப்பொழுது இங்கே இரவு தானே என்று நான் நினைக்க முடியாது. தன்னுடைய முரீதினுடைய சுபஹ் நேரத்துக்கு சுமார் 1 மணித்தியாலத்துக்கு முன்னால் தன்னுடைய ஷேக் தன்னுடைய முரீதை மானிட்டர் பண்ணுகிறார், என்ன செய்கின்றான். ஆனால் யாரும் நினைத்து விடக்கூடாது ஷேக் இல்லாத நேரத்தில் நாங்கள் நினைச்ச மாதிரி ஆடலாம்னு நினைக்க கூடாது. உண்மையான முரீதாக இருந்தால் அவர்கள் எந்தெந்த ஔராதுகள் எந்தெந்த நேரத்திலே செய்யும்படி சொல்லி தந்தார்களோ அதனை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அதுக்குண்டான பலன் எங்களுக்கு கிடைக்கும். எனக்கு தரப்பட்ட நேரம் முடிந்துவிட்டது. ஆகையினால் இல்ம் என்பதும் திக்ர் என்பதும் ஒன்றுதான். இல்மினுடைய விவரத்தை பற்றி சொன்னேன். இன்ஷா அல்லாஹ் திக்ருடைய விஷயத்தை பற்றி அடுத்து வரக்கூடிய ஹஜ்ரத் அவர்கள் உங்களுக்கு சொல்வார்கள். எனவே இல்மும் திக்ரும் ஷரீஅத்தும் தரீகத்தை போட்டது. இல்ம் இல்லை என்று சொன்னால் திக்ர் இல்லை, திக்ர் இல்லை என்று சொன்னால் இல்ம் இல்லை, ஷரீஅத் இல்லை என்று சொன்னால் தரீகத் இல்லை, தரீகத் இல்லை என்று சொன்னால் ஷரீஅத் இல்லை. எனவே இரண்டையும் பேணி நடக்கக்கூடிய உத்தமமான உண்மையான முரீதுகளாக நம் அனைவர்களும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாகவும். இந்த இடத்தின் நாயகர்களான சையத்னா அபுல் ஹசன் அலி ஷாதிலி அவர்களுடைய பரக்கத்தினாலும் மற்றும் உண்டான குதுப்மார்கள், நாதாக்கள், வலிமார்களுடைய பரக்கத்தினாலும் அல்லாஹு தஆலா எங்களுடைய ஒவ்வொருடைய கல்வையும் அந்த ஈமான் மாரிஃபத் என்று சொல்லக்கூடிய அந்த நூறானியத்தை தந்து எங்கள் அனைவர்கள் கல்வை மொழிவாக்கி இந்த உலகத்திலே நாங்கள் சிறந்தவர்களாக, சிறந்த முரீதீன்களாக இருந்து எங்களுடைய சக்கராத்துடைய வேளையிலே எங்களுடைய மஷாயிக்குமார்கள் எங்களிடத்திலே பிரசன்னமாய் எங்களுடைய ஈமான் சலாமத்தாகுவதற்காக வேண்டி அவர்கள் துஆ செய்து இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்களுடைய பக்கத்திலே வந்திருக்கக்கூடிய நேரத்திலே அவர்களும் பிரசன்னமாகி அவர்களுடைய துஆ பரக்கத்தோடு நாங்கள் எங்களுடைய கடைசி மூச்சை அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன சய்யிதனா முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற கலிமாவோடு முடிவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாகவும். வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.